ஈக்குவல் மாஸ் அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அது ஈக்குவல் மாஸோட தமிழ் மீனிங் வந்து சமான நிறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து மாலிகுலோட மாஸ் அது. தட் மீன்ஸ் இப்போ மீத்தேன் இருக்குது, இதுக்கு நம்ம மாலிகுலர் மாஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 16 grams. கிராம் மாலிகுலர் மாஸ் வந்து 16 grams. நம்ம ஈக்குவல் மாஸ் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசிட்டு, பேஸு, சால்ட்டு இதுக்கெலாம் வந்து ஈக்குவல் மாஸ் தேவைப்படும். சப்போஸ் நம்மளுக்கு இப்போ HCl இருக்குது, அதுக்கு மாலிகுலர் மாஸ் வந்து 1 + 35.5 = 36.5 grams. இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுடைய மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டுக்கு ஈக்குவல் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ ஈக்குவல் மாஸ் ஆஃப் ஆசிட் ஈக்குவலன்ட் மாஸ் = molecular mass divided by number of replaceable hydrogen. ஒன்று தான். ஸோ அப்போ இங்கே HClக்கு ஈக்குவல் மாஸும் மாலிகுலர் மாஸும் சேம். ஏன்னா n வேல்யூ வேலன்சி 1. அப்போ ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் டு molecular mass by n வந்து வேலன்சி. சேம் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணி இதை ஈக்குவல் மாஸ் வந்து எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, ஆக்சைடு ஃபார்மேஷன் மெத்தடில் நம்ம ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், எலிமெண்ட் ஈக்குவல் மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் = மாஸ் ஆஃப் எலிமெண்ட் × 8 / மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் மாஸ் ஆஃப் ஆக்சைடு இங்கே ஆக்சுவலாக ஆக்சைடுன்னு வரும். ஸோ நம்மளுக்கு இது கிடைச்சோம். அப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, அந்த எலிமெண்ட் வந்து ஆக்சிஜன் கூட நம்ம பர்ன் பண்ணோம், எரிச்சோம்னா அது வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதான் கொஸ்டின் பாருங்கள். an unknown element forms an oxide. What will be the equal mass of the element if the oxygen content is 60% by mass? ஸோ இதை நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா equal mass of element equal to mass of element by mass of oxygen into 8. இதுக்கு இங்கே 20% ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 80% எலிமெண்ட் இருக்கும் into 8. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 32 ஈக்குவல் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் வந்து 32. ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஒன், அட்டாமிக் மாஸ் கால்குலேஷன் பண்ணுறதுல நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டியூலாங் பெப்டிட் லா. ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். அட்டாமிக் மாஸ் = 6.4 divided by specific heat. ஸோ நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஈஸி தான். அதாவது இப்போ மீத்தேன் CH4, பென்சின் C6H6. ஸோ நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா பார்த்துட்டோம். இதிலேருந்து எம்பெரிக்கல் ஃபார்முலா எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது எம்பெரிக்கல் ஃபார்முலாங்கிறது மாலிகுலர் ஃபார்முலாவோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான். ஓகே, அப்போ முதல்ல அந்த ஃபார்முலாவோட ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஸோ இங்கே n வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் அது.
நம்மளுக்கு இப்போ n வேணும் அப்படின்னா mf/f. இப்போ நம்ம பென்சீனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், C6H6. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா mf. நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா இதை காமன் நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த காமன் நம்பர் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ 6 காமனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது CH. ஸோ இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. நம்மளுக்கு அப்போ இங்கே என்னென்னா 6. ஸோ இதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறது. இப்போ சப்போஸ் மீத்தேன் இருக்குது, CH4 டிவைட் பை 1 போட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH4 தான். ஸோ அப்போ இங்கே மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு என்னவாக இருக்குது? எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக இருக்குது. சப்போஸ் குளுக்கோஸ் C6H12O6 divided by 6. CH2O. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ எல்லா மாலிகுலுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா தனியாகவும் எம்பிரிக்கல் ஃபார்முலா தனியாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு மேலே சிம்பிளாக மாற்ற முடியலனா அதே தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதே தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ ரொம்ப டஃப்பான கான்செப்ட் கிடையாது இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, அதாவது மாலிகுலரோட ஸ்ட்ரக்சர் கன்வர்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். CH4 இருக்குது. ஸோ நம்மளுக்கு டெட்ராஹெட்ரல் ஷேப். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ NH3 இருக்குது, அமோனியா பிரமிடல் ஷேப்பு. ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் எலிமெண்ட் டிவைட் பை மாலிகுலர் மாஸ் இன்ட்டு 100. நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா அது ஈஸியாக தான் இருக்கும். சப்போஸ் மீத்தேன் இருக்குது, CH4. இதில் நம்மளுக்கு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ரெண்டோட பர்சன்டேஜ் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி மாலிகுலர் மாஸ் நம்மளுக்கு தெரியும் 16. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு எத்தனை கார்பன் இருக்குது? ஒரே ஒரு கார்பன் இருக்குது மீத்தேனில். அப்போ மாஸ் ஆஃப் எலிமெண்ட் வந்து 12 பை மாலிகுலர் மாஸ் வந்து 16 இன்ட்டு 100. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளை பண்ணால் 75% கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4 டிவைட் பை 16 இன்ட்டு 100. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 25% கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து 100%. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் பேர் ஆஃப் ஸ்பீசிஸ் ஹேஸ் சேம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன். இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு பேருக்கும் அந்த இதே மெத்தடில் கால்குலேஷன் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு இப்போ சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் நம்மளுக்கு வந்து 2 கார்பன் இருக்குது. ஸோ 24 டிவைட் பை அசிட்டிக் ஆசிடோட மாலிகுலர் 60 இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 40% கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளுக்கோஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு நம்மளுக்கு மொத்தம் இங்கே 6 கார்பன் இருக்குது. ஸோ 72 மாலிகுலர் மாஸ் 180 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு 40%. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக வந்துருச்சு. இல்லாட்டி நம்ம 4 ஆப்ஷனுமே இதை செக் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் கண்டைன்ஸ் 34.8% oxygen, 52.2% carbon and 13% hydrogen. What is the empirical formula mass of the compound? ஸோ இங்கே இது ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. அந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்டெப்பு 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு அதனுடைய பர்சன்டேஜ் அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் அட்டாமிக் நம்பர் ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து 34.8 இருக்கா, அட்டாமிக் மாஸ் 16. ஸோ நம்மளுக்கு அந்த அட்டாமிக் அந்த பர்சன்டேஜை 16 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகே, கார்பன் வந்து நம்மளுக்கு 52.2% 12ஆல் டிவைட் பண்ணும். 52.2 டிவைட் பை 12 4.35. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் 13 by 1 13.
இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஃப்ராக்ஷனல் இருக்கான். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இதை ஸ்மாலஸ்ட் நம்பரால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே ஸ்மாலஸ்ட் நம்பர் 2.175 தான். அப்போ நம்மளுக்கு ரேஷியோ வந்து இது 1:6. ஸோ இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃப்ராக்ஷனல் வரல அப்படின்னா திரும்ப இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்போ நமக்கு கார்பன் 2, ஹைட்ரஜன் 6, ஆக்சிஜன் 1. அப்போ C6H6O. இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேட்குறாங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஈக்குவல் டு C2. கார்பன் வந்து நம்மளுக்கு 2 × 12 = 24. ஹைட்ரஜன் 6 × 1 = 6. ஆக்சிஜன் 16 × 1 = 16. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 46. ஸோ மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸி தான். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் தெரியணும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் டோட்டல் வேல்யூ 100% வரணும். அதான் கரெக்டு. இல்லைன்னா இன்னொரு எலிமெண்ட் ஏதாவது இருக்கலாம், அதை நம்ம கவனிக்கணும். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணியே பார்ப்போம். விஷயம் கொடுத்துருங்க பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்டில் 49.3% கார்பனும் 6.84% ஹைட்ரஜனும் இருக்குது. வேறு எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனை கவனிச்சோம் நீங்கள். ஸோ ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா C3H8O2. ஸோ அப்போ தேர்ட் எலிமெண்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குங்கிறது தெரியுது. அப்போ நம்மளுக்கு ஆக்சிஜனோட பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா போதும். பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ 49.30, 6.84. ஸோ 100 மைனஸ் 56.14 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் வந்து 43.86% ஆக்சிஜன். இப்போ தான் ஆக்சிஜனை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் போன தடவை பண்ண அதே பேட்டர்ன் தான். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இன்னொரு மெத்தடுமே இருக்குது. ஸோ அது என்னென்னா மீன்ஸ் நம்பர் ஆஃப் கார்பனை கண்டுபிடிக்கிறது பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு மாலிகுலர் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இங்கே நம்மளுக்கு மாலிகுலர் மாஸே தரலையே அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்குங்க. அப்போ வேப்பர் டென்சிட்டி மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 × வேப்பர் டென்சிட்டியா. ஸோ 2 × 73 = 146. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கார்பனோட நம்பர் கண்டுபிடிக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49.3 by 100 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் மாலிகுலர் மாஸ் 156/12. இதை சிம்பிளை பண்ணால் 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட கவுண்ட் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது 6.84 by 100 இன்ட்டு 146/1. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிடைக்குது. அட்டாமிக் மாஸ் வந்து ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் நம்மளுக்கு வந்து 43.86 by 100 இன்ட்டு 146/16 = 4. ஸோ அப்போ நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா இதிலேருந்து எடுத்து எழுதிக்கலாம் C6H10O4. ஸோ இது ரெண்டாவது மெத்தடு. நம்ம போன தடவை பார்த்த மெத்தடு வேறு இந்த தடவை. ஆனால் இந்த தடவை என்னென்னா நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் வர வைக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது வேப்பர் டென்சிட்டி பேஸ் பண்ணி. இல்லை அப்படின்னா நம்ம வேறு இந்த மெத்தடு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தடுமே நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ என்ன டேட்டா கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்.